இப்போது இதை வந்து லோட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம் பிஎம்எஸ்க்கு. ஸோ இந்த பேட்டரியினுடைய பர்பஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக பெட்ரோல் இன்ஜினை கிடையவே கிடையாது. இந்த பேட்ரி பேக் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் பர்பஸ். அதாவது இந்த மருந்தை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு உண்டான சின்ன ஒரு 12 வோல்ட் பம்புக்கு உண்டான இது. அந்த மிஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 ஆம்ஸ் வந்து கரண்ட் எடுக்கும். 12 வோல்ட் 8 ஆம்ஸுங்க. ஸோ இப்போ இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய பிஎம்எஸ் வந்து அபோவ் 8க்கு மேலே வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பவரை கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக வந்து வேலை செய்யும். ஸோ அதை தான் இப்போ நம்ம இந்த டெஸ்டிங் மிஷினில் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த இடம் வந்து ஆம்ப் வந்து டெஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து 1 ஆம்ப் வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன் இந்த பிளேஸை. ஓகேங்க. ஸோ இது வந்து 1 ஆம்ப். அடுத்து 2. ஓகே, ஒர்க் பண்ணுது. 3, 4. ஓகேங்களா? நான் இங்கே செட் பண்ணுறது மேலே இங்கே 3வது க்ரீன் கலர்லேயும் பாருங்கள், அது கரண்ட் 4ஆக வந்து அக்செப்ட் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணுது பேட்டரியை. ஓகேங்களா? அடுத்து 5, 6, 7, 8. ஸோ அந்த அக்ரிகல்ச்சரல் 12 வோல்ட் பம்பு ஸ்ப்ரேயருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கரண்ட்டே போதுமானது. ஸோ 12 வோல்ட் வந்து 12 ஆம்ப்ஸ் கரண்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்த்திங்கன்னா +9, 10. ஸோ இப்போ நம்ம 10 கொடுத்தோம் வந்து பார்த்திங்கன்னா பவர் வந்து பிஎம்எஸ் ஃப்ளாலெஸ்ஸாக இது பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரேயருக்கு சூட்டபுளான ஒன்று. ஸோ ஓகேங்களா? இப்போ நம்ம வேண்டாம்னா இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து பிஎம்எஸ்னுடைய லோடை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம்.